நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 7. பிரபஞ்ச பேருந்தும் இறை பேரதிகாரமும் ஓர் இஸ்லாமிய தத்துவ ஆய்வு. வாழ்க்கை என்பது எல்லையற்ற ஒரு பெருவழி பயணம். மனிதன் இவ்வுலகிற்கு ஒரு தற்காலிக பயணியாகவே வருகிறான். மனித வாழ்வின் நகர்வுகளை, பிரபஞ்சத்தின் இயக்கத்தை ஒரு பேருந்து பயணத்தோடு உருவகித்து பார்ப்பது ஆன்மீகத்தின் மிக உன்னதமான தளமாகும். இந்த பிரபஞ்ச பேருந்தின் ஓட்டுநர் அல்லாஹும் அதன் நடத்துனர்கள் மற்றும் தூதரகங்கள், இறை தூதர்கள், வேதங்கள் மற்றும் ஓட்டுநரின் விழிப்புணர்வு, இறைவனின் அழியாத்தன்மை ஆகியவற்றை இஸ்லாமிய அகீதா, கொள்கை, தசவுஃப், ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கோட்பாடுகளின் ஒளியில் குரான், ஹதீஸ் ஆதாரங்களுடன் இந்த ஆய்வுக் கட்டுரை விரிவாக விளக்குகிறது. 1. பிரபஞ்ச பேருந்தும் மனித பயணமும், த காஸ்மிக் பஸ் அண்ட் ஹியூமன் ஜர்னி. இஸ்லாமிய பார்வையில் இவ்வுலக வாழ்வு என்பது நிரந்தரமான தங்குமிடம் அல்ல, அது வெறும் ஒரு வழிப்போக்கனின் தற்காலிக நிறுத்தமே ஆகும். ஹதீஸ் ஆதாரம்: அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோளை பிடித்துக் கொண்டு கூறினார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலின். நீ இவ்வுலகில் ஒரு அந்நியனைப் போல அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போல பயணியாக வாழ்ந்து கொள். நூல் சஹீஹ் புகாரி 6416. நாம் அனைவரும் இந்த உலக பேருந்தில் ஏறி மறுமை என்ற இறுதி எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிகளாவோம். நம் கையில் இருக்கும் ஆயுள் என்பது நமக்கான பயணச்சீட்டு, டிக்கெட் ஆகும். 2. பேருந்து ஓட்டுநர் அல்லாஹ்வின் அல் முதப்பீர், த சுப்ரீம் ரெகுலேட்டர் தத்துவம். ஒரு பேருந்து எந்த திசையில் செல்ல வேண்டும், எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும், எங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பதை ஓட்டுநரே தீர்மானிக்கிறார். அதுபோல இந்த பிரபஞ்சம் என்ற பேருந்தின் தனிப்பெரும் ஓட்டுநர் அல்லாஹ் மட்டுமே ஆவான். இஸ்லாமிய தௌஹீத், ஏகத்துவம் இதனையே வலியுறுத்துகிறது. குரான் ஆதாரம்: யுதபிருல் அம்ர மின சமாயி இலல்லார்த். அவனே வானத்திலிருந்து பூமி வரை அண்டத்தின் அனைத்து விவகாரங்களையும் நிர்வகிக்கிறான், இயக்குகிறான். அல் குரான் 32:5. பிரபஞ்சத்தின் கோடான கோடி விண்மீன்கள், கோள்கள், மனிதர்களின் இதய துடிப்பு என அனைத்தும் அந்த பேராற்றலின் ஒற்றை செலுத்துதலில்தான் இயங்குகின்றன. அவனது அனுமதியின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. 3. நடத்துனர்களும் தூதரகங்களும், ரிசாலத், த எம்பசி ஆஃப் ப்ராஃபட்ஹுட். ஒரு பேருந்தில் பயணிகள் எங்கு இறங்க வேண்டும், எங்கு ஆபத்து இருக்கிறது என்பதை எச்சரித்து பயணச்சீட்டை சரிபார்ப்பவர் நடத்துனர், கண்டக்டர். உலக நாடுகளில் குடிமக்களை பாதுகாக்கும் புகலிடங்களாக தூதரகங்கள் என்பதிகளாக விளங்குகின்றன. இஸ்லாமிய தத்துவத்தில் இவை இறை தூதர்களையும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தையும் குறிக்கின்றன. நடத்துனர்களாக இறை தூதர்கள். மனிதர்கள் என்ற பயணிகள் வழி தவறி விடாமல் அவர்கள் சேர வேண்டிய இலக்கை, சொர்க்கத்தை நினைவூட்டும் நடத்துனர்களாக அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். குரான் ஆதாரம்: ருசுலன் முபஷ்ஷிரீன வ முந்திரீன லியல்லா யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜதன் பாதர் ருசுலி. நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயம் கூறுவோராகவும் நிராகரிப்போருக்கு அச்சமூட்டி எச்சரிப்போராகவும் தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். இத்தூதர்களுக்கு பின்னர் மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு சாக்குப்போக்கும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. அல் குரான் 465. பூமியின் தூதரகங்கள், த ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தும் தூதரகங்களாக பூமியில் உள்ள பள்ளிவாசல்கள், மசாஜித் விளங்குகின்றன. அங்கேதான் பயணிகள் தங்கள் ஆன்மீக பயணத்திற்கான வீசாவை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ஹதீஸ் ஆதாரம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஊர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் அதன் பள்ளிவாசல்களாகும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 673. 4. ஓட்டுநருக்கு தூக்கம் வந்தால் பேரழிவின் தத்துவமும் ஆயத்துல் குர்சியும்.
மனிதர்களாகிய ஓட்டுநர்களுக்கு தூக்கம், சோர்வு, கவனச்சிதறல் ஏற்படும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஓட்டுநரான அல்லாஹ்வுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அவனுக்கு சற்றே கண்ணயர்வு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த அண்டமும் நொடிப்பொழுதில் அழிந்து சாம்பலாகிவிடும். இவ்வுண்மையை அல் குர்ஆனின் மிக மகத்தான வசனமான ஆயத்துல் குர்சி அணு அணுவாக விளக்குகிறது. குர்ஆன் ஆதாரம்: அல்லாஹ், அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் பரிபாலிப்பவன். அவனை சிறு தூக்கமோ அல்லது ஆழ்ந்த உறக்கமோ அண்டாது. அல் குர்ஆன் 2:255. பேரழிவு ஏன் ஏற்படுவதில்லை? மனிதர்கள் நிம்மதியாக பேருந்தில் உறங்குவதற்கு காரணம் ஓட்டுநர் விழித்திருக்கிறார் என்ற நம்பிக்கைதான். நாம் இந்த பூமியில் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காரணம் பிரபஞ்ச ஓட்டுநருக்கு தூக்கம் இல்லை என்பதுதான். அவன் சற்றே விலகினாலும் எல்லாம் அழியும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னல்லாஹ யும்சிக்கு சமாவாதி வல் அர்த அந்தசூலா வலையின் ஜாலதா இன் அம்சகஹுமா மின் அஹதின் மின் வாதிஹி. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அவை தம் இடத்தை விட்டு விலகாதவாறு தடுத்துக் கொண்டிருக்கிறான். அவை தம் இடத்தை விட்டு விலகுமாயின் அவனுக்கு பின் வேறு எவராலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. அல் குர்ஆன் 35:41. வாழ்வியல் பாடம்: மனித பிரதிநிதிகளின், துணை ஓட்டுநர்களின் தூக்கம். இந்த உருவகத்தை மனித சமுதாயத்தின் மீது திருப்பினால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தருகிறது. அல்லாஹ் மனிதனை பூமியில் தன் கலீஃபாவாக, பிரதிநிதியாக ஆக்கியுள்ளான். மனிதன் தன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு ஓட்டுநரை போன்றவன். தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் குடும்பத் தலைவர்கள் அலட்சியம் மற்றும் மன இச்சை என்ற தூக்கத்தில் மூழ்கும்போது அந்த சமூகம் என்னும் பேருந்து பெரும் விபத்தை சந்திக்கிறது. ஹதீஸ் ஆதாரம்: அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளர், ஓட்டுநர் ஆவார். தன் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களைப் பற்றி அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார். நூல் சஹீஹ் புகாரி 893. ஓட்டுநர் தூங்கினால் பேருந்து கவிழ்வது போல ஒரு சமூகத்தின் ஆன்மீக தலைவர்களும் வழிகாட்டிகளும் தார்மீக தூக்கத்தில் விழுந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீரழிந்து அழிந்துவிடும். முடிவுரை: இந்த பிரபஞ்ச பேருந்து விபத்தின்றி மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அதன் ஓட்டுநரான அல்லாஹ் என்றும் விழித்திருக்கிறான் என்பதே ஆகும். மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நடத்துனர்களாகிய இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி பூமியில் உள்ள அவனது தூதரகங்களாகிய நற்கருமங்களில் நம்மை இணைத்துக் கொண்டு நம் பயணத்தை விழிப்புணர்வுடன் தொடர்வதே ஆகும். நமது தனிப்பட்ட வாழ்வின் வாகனத்தை அலட்சியம் என்ற தூக்கத்திற்கு ஆளாக்காமல் தக்வா எனும் விழிப்புணர்வுடன் செலுத்த அல்லாஹ் அருள் புரிவானாக. நன்றி. தொகுப்பு: அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது ரிஃப்தி அல் ஹாஷிமி, திஹாரிய. இதுபோன்ற நல்ல தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.